பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மகனே மகளே, நீங்க இந்த உலகம் நிரந்தரமான உலகம் கிடையாது. இந்த உலகத்துல நீங்க வாழ்ற வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. நீங்க ஏசப்பாக்கு பிரியமான ஒரு பிள்ளையா வாழ்றதுக்கு மட்டும் முயற்சி எடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பாக்கு பிரியமான காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க டிவி, மொபைல் போனு, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்க வீடு, நம்ம படிப்பு எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போக தான் போகுது. ஒருவேளை அது நம்மளை விட்டு போனா கூட நம்ம இந்த உலகத்தை விட்டு போக தான் போறோம். ஆனா ஏசப்பாக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தான் சொல்றாருங்க. ஏசப்பாக்கு பிரியமான காரியம்னா பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்றது, பரிசுத்தமா வாழ்றது, ஏசப்பாக்காக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துங்க. அதுதாங்க முக்கியமான விஷயம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க ஆசீர்வாதமா இந்த உலகத்துல வாழ்றீங்க, நல்லது. ஆனா இதே போல அநேகர் பாடுகள்ல, வேதனைகள்ல ஏசப்பா அறியாம வாழ்ந்து கொண்டிருக்காங்களா, அந்த மக்களுக்காக நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும், அந்த மக்கள் ரட்சிக்க பண்றதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் ரட்சிக்க பண்றதுக்காக, அவங்களுடைய நன்மைக்காக, அவங்க ஆசீர்வாதத்துக்காக நீங்க ப்ரேயர் பண்ற பிள்ளையா மாறும்போது உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும், எல்லா தேவைகளும் தேவன் நிச்சயமா சந்திப்பாருங்க. நீங்க எடுக்கிற பிரயாசங்கள்ல தோல்விகளை போகலாம், ஆனா அதை வெற்றிகளை மாற்ற தேவனால முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கை தேவன் நிச்சயமா ஆசீர்வாதமா நடத்துவாரு. ஆனா ஏசப்பாக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முயற்சி எடுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இது போல வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.